நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. நாளைக்கு ஒரு வீட்டை தேடிக்கிறேன். வீடு கிடைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா. ஏம்மா ஏம்மா கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் வலிக்குது. மாஸ்டர் 2 தோசை போடுங்க. உள்ள 4 டீ கொடுங்க. அண்ணே என்ன 4 பரோட்டா கட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் நான் வெயிட் அண்ணே பண்ணது? சால்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியானோனே கட்டி தந்துறேன். உட்காருங்க. உட்காருங்க. ஏப்பா போஸ் வாங்கண்ணே. ஐட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனியன் ஊத்தப்ப மசாலா தோசை எல்லாம் போட வேண்டியானே? அதெல்லாம் போடலாம்ண்ணே. ஆனா நம்ம ஊர்ல ஓடுமான்னு சந்தேகமா இருக்கு. அதனால தான் போடல. அது நல்லா ஓடுமாப்பா, போடு. சரி போட்டுட்டா போச்சு. காசை நாளைக்கு தரட்டா? இப்போ பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 ரூபா இருக்கு. மீதி 2 ரூபா 50 பைசா நாளைக்கு தரேன். சரிண்ணே. வரட்டா? சரிண்ணே. 2 ரூபாயா? கணக்குல 2 ஏற்கனவே எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு பாரு. அதோட சேர்த்து எழுதிக்கேதி தானோ. நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஹோட்டல் வச்சா இப்படி வியாபாரம்னா எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல மாமா. எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. எதிர்பாராம பல விஷயங்கள் நடந்து போயிருது. யோ யாரையா கடையில? வாங்க சார். நீங்க என்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? நாங்க பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஓனரே? நான் தான் சார் இந்த கடை ஓனர். நான் தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். கடை ஓனரா சார்? இந்த ஆளை நான் பார்த்ததே இல்லை. நீ யாரியா? சார் இந்த கடையை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். என்னது கடையை விலைக்கு வாங்கிருக்கியா? எப்படி அது முடியும்? சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த இடம் கடையெல்லாம் பேங்க்ல அடமானம் வச்சு கடை வாங்கியிருக்காரு. கடை யாரு வாங்கியிருக்காங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இது. ஐயோ என்ன சார் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? என் சோடா ஃபேக்டரிலாம் வித்து இந்த கடையை வாங்கியிருக்கேன் சார். இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? திடீர்னு சொல்றமா? ஏன் எத்தனை முறை நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்போம்? எத்தனை முறை நேர்ல வந்திருப்போம்? சரியா விசாரிக்காம இந்த இடத்தை ஏன் வாங்கின? எங்களுக்கு தெரியாம இந்த இடத்தை வாங்கினது தப்பு. எங்க அது ஃப்ராடு? சார் என் சோடா ஃபேக்டரி வித்து இந்த கடையை வாங்கினேன் சார். அவன் ஏதோ கிராமத்துக்கு போறேன்ட்டு போனான். அவனை எங்கே சார் போய் தேடுறது? பார் இந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதுல லோன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, வில்லங்க இருக்கா, இதெல்லாம் பார்த்து தானே வாங்கணும். அறிவில்லை அவனுக்கு. சார் இப்போ என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. கடையை மூடி சீல் வைக்க போறோம். லோன் பணத்தை ரெக்கவர் பண்றதுக்காக கடையை ஏல விட போறோம். வேற வழி இல்லை. வாங்க போய் சீல் வை. என்னையா மனுஷன் நீ? சீ, ஊர் உலகத்துல போய் பாரியா இத்தனோட பசங்க எல்லாம் எவ்வளவு விவரமா இருக்கானுங்கன்னு. அவன் பொண்டாட்டியை எவ்வளவு சௌகரியமா வச்சு பாக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து வாச்சே உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நான் பட்டதெல்லாம் கஷ்டம் தாயா. நீ ஏன் இப்படி திட்ட? திட்டாம